சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லட்சுமி அம்மன் கோவில் அருகில் அதிமுக வேட்பாளர் சந்தான கிருஷ்ணனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றார். அதனை நேரலையில் காணலாம். அப்படின்னு சொன்னதான் ஸ்டாலினை யாருன்னு மக்களுக்கு தெரியும். அவருன்னு அடையாளப்படுத்திக்கல. ஸ்டாலின் சொல்ல அப்பா பேரை சொன்னாதான் ஸ்டாலின் தெரியுது. நாங்க அப்படி இல்லை. அதிமுகவில் இந்த பதவியில் இருக்குன்னு சொன்னாவே எங்களுக்கு அடையாளம் தெரியும். எங்கள் உழைப்பால் நாங்கள் அடையாளம் கண்டோம். ஆனால் உங்கள் குடும்பத்தால் நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீங்க. ஆகவே வேண்டுமென்று திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நிறுத்தி உங்களுக்கு மக்களுக்கிட்டே நேரடியாக போய் சந்திங்க, அரசியல் நீதியாக சந்திங்க. தவறான பேச்சை நீங்கள் மீண்டும் தொடர்ந்தால் அதுக்கு தகுந்த பதிலடி நான் மட்டுமில்லை, எங்கள் தொண்டனே வழங்குவான். இன்னொன்று குட்டி வந்திருக்குது. இந்த கிராமத்தில் உங்களுக்கு தெரியும், நான்லாம் விவசாயி. அந்த வாழை மரம் போகும்போது இடக்கண்ணு முட்டும். அது மாதிரி ஒரு இடைச்சல் முட்டி ஒரு துணை முதலமைச்சர் இருக்கார். அவர் போடுற போடு கொஞ்ச நேரம் போடுறாரு. அவரு பாவம் வேண்டாம், ஏற்கனவே பால்டாயில் கொடுத்து அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த பால்டாயில் குடிக்கிறவங்க எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுறாங்க. என்ன பண்றது, தலைவிதி. ஆக ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கௌரவத்தோடு இருங்க. இருக்கின்ற பதவிக்கு தகுந்த மாதிரி பேசி பழங்க. 51 ஆண்டு காலம் நான் பொது வாழ்வில் வந்திருக்கிறேன். 1974 நான் இன்று வரை எந்த அரசியல்வாதியும் தவறாக பேசுனது கிடையாது. அதனால தான் என்னுடைய தொகுதியில் கடந்த முறை 94,000 வாக்குகள் நான் ஜெயிச்சிருக்கிறேன். நான் எப்போ சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று வந்தனோ அப்போ தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் சட்டமன்றத்தில் 89 அவர் எம்எல்ஏ, நானும் 89 எம்எல்ஏ. ஆனால் நீங்கள் வந்த வழி வேற, நான் வந்த வழி வேற. நான் உழைச்சி வந்தேன். ஆனால் ஸ்டாலின் அப்பா முதலமைச்சர், அப்பா திரு கருணாநிதி திமுக தலைவர், அதனால் உள்ளே வந்துட்டேன். எங்கே போல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு எம்எல்ஏ ஆனால் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். கஷ்டமே தெரியாமல் செல்வ செழிப்பில் வாழ்ந்த முதலமைச்சருக்கு விலைவாசி பற்றி தெரியுமா? நாட்டு மக்கள் படிக்கின்ற துன்பத்தை பற்றி தெரியுமா? இன்றைக்கு ஏழைகள் படிக்கின்ற துன்பம் அவருக்கு தெரியுமா? நான் மக்களோடு மக்களாக வாழ்ந்து ஏழை மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் பங்கு பெற்றுக்கிறேன். கிராமத்தில் வாழ்கின்ற அந்த சூழலில் பட்ட அனுபவம். ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு திட்டம் அறிவிக்கின்ற பொழுது அந்த திட்டம் நேரடியாக மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதனால் விழிப்போடு இருந்து செயல்பட்ட காரணத்தினால தான் இன்றைக்கும் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுறாங்க.